ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஆரோக்கியமான முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு பொடி செய்கிறத பார்க்க போகிறோம். 4000 நோய்களை குணப்படுத்தும், வலி நிவாரணிகளுக்கு சரிப்படுத்தும் இந்த முடவாட்டு கிழங்கு. இந்த முடவாட்டு கிழங்கு சூப்பு பொடியை நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. முடவாட்டுக்கால் கிழங்கு கொஞ்சம் கடிச்சாலும் வேஸ்ட் பண்ணாமல் இது போல் சூப்பு பொடி அரைச்சி வச்சுக்கோங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். முடவாட்டுக்கால் 4, இதுதாங்க முடவாட்டுக்கால். ஆட்டுக்கால் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. இப்போ இந்த முடவாட்டுக்காலை தோலை சீவி எடுத்துக்கோங்க. தோலை சீவி எடுத்த பிறகு முடவாட்டுக்கால் இப்படி தான் இருக்கும். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண முடவாட்டுக்காலில் இது போல் தேங்காய் திருவி எடுத்துக்கோங்க. திருவுண முடவாட்டுக்காலை வெயிலில் 3 நாள் காய வைங்க. திருவுண முடவாட்டுக்காலை 3 நாள் வெயிலில் நல்லா காய வச்ச பிறகு இப்படி தான் இருக்கும். இது இப்படியே இருக்கட்டும். வாங்க சூப்பு பொடி செய்ய ஆரம்பிக்கலாம். பேனில் 2 ஸ்பூன் கருப்புளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதே நல்லா மணமாக இருக்கும். கொஞ்சம் சிகப்பான பிறகு ட்ரை ரோஸ்ட் பண்ண உளுந்தையும் கடலைப்பருப்பையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. 3 துண்டு சின்னதாக பட்டை எடுத்துக்கோங்க. 4 கிராம்பு எடுத்துக்கோங்க. இது இப்போ லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். மல்லி விதைகள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மல்லியும் மிளகும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கருவேப்பிலையை வாஷ் பண்ணி காய வச்சு ஆட் பண்ணுறேன். இதை லைட்டாக கிறிஸ்பி ஆன பிறகு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. காய்ந்த முடவாட்டு கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. பேனில் லைட்டாக சூடு ஏற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ட்ரை ரோஸ்ட் பண்ண முடவாட்டு கிழங்கை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஜீரகம் 2 டீஸ்பூன் பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2த்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். 2 பொரியிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜீரகமும் சோம்பு பொரிஞ்ச பிறகு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. சூப்புக்கு தேவையான எல்லா பொருளும் ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பொருட்களை ஒரு நாள் வெயிலில் காய வைங்க. ஒரு நாள் காஞ்ச பிறகு எல்லா பொருட்களையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சுக்கு பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பு பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபைன் பவுடர் அரைச்சிக்கோங்க. பிளேட்டில் மாற்றிக்கிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிக்கோங்க. எந்த பொடியை நீங்கள் அரைச்சாலும் ஒரு நாள் வெயிலில் வச்சுட்டு அதுக்கு பிறகு அரைங்க. அப்போ தான் அந்த பொடி உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது. முடவாட்டு கிழங்கு சூப்பு பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. நான் இந்த பொடியை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கிறேன். நீங்களும் அது மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த முடவாட்டு கிழங்கு சூப்பு பொடியில் எப்படி சூப்பு செய்கிறது பார்க்கலாம் வாங்க. பேனில் 3/4 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்ச முடவாட்டுக்கால் சூப்பு பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பு ஒரு கொதி வரும்போது 10 பல் நசுக்கிய பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 10 சின்ன வெங்காயம் நசுக்கியதை ஆட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் சூப்பை நல்லா கொதிக்க விடுங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு பொடி பொடியாக நறுக்கிய மல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. முடவாட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கோங்க.
சூப்பு நான் அப்படியே குடிக்கிறதால வடிகாட்டில், நீங்கள் விருப்பப்பட்ட வடிகாட்டி குடிங்க சூப்பை. முடவாட்டு கிழங்கு சூப்பு பவுட்ரு செய்யாமலே முடவாட்டு கிழங்குல சூப் எப்படி செய்யுதுன்னு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் ஆட் பண்ணியிருக்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹெல்த்தியான முடவாட்டுக்கால் கிழங்கு கிடைச்சா நீங்கள் மிஸ் பண்ணாமல் முடவாட்டு கிழங்கு சூப்பு பொடி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.